தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. நிகழ்கால ரட்சிப்புல வாழுகின்ற என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, நான் பேசுற சத்தியங்கள் முதலாவது எனக்கு, இரண்டாவதா கேட்கிறவங்களுக்கு. அப்ப இவர் ஒரு பெரிய பரிசுத்தவான் மாதிரி பேசுகிறாரு, இவர் அப்படி வாழுகிறார், அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, அப்படியெல்லாம் காரியங்களை பார்க்காதீங்க. இது என்னையும் மாற்ற வேண்டும், உங்களையும் மாற்ற வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறேன். சில காரியங்கள் என்னாலையும் செய்ய முடியாமல் இருக்கும், அதற்காக சத்தியத்தை நான் புரட்ட மாட்டேன். அது சத்தியத்தை புரட்டுகிறது, தேவனை புரட்டுகிறது, தேவனை வஞ்சிக்கிறது, தேவனுக்கு எதிராய் காரியங்களை செய்கிறதுக்குள்ள வந்துரு, பிசாசுடைய காரியங்களுக்குள்ள வந்துரு. அதால சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறேன். அது என்னையும் மாற்ற வேண்டும், உங்களையும் மாற்றி அந்த நிகழ்கால ரட்சிப்புல தொடர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்து எங்களை நித்தியத்திலே கொண்டு போய் நிறுத்த வேண்டும். தொடர்ந்து வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை இயேசுவாகி அவரை பின்பற்ற வேண்டுமானால், இயேசு தந்த அந்த ரட்சிப்புல வாழ வேண்டுமானால், இயேசு அழைத்த அந்த அழைப்புல நிலைத்திருந்து ஊழியங்கள் காரியங்கள் செய்து தெய்வத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய சித்தம் செய்ய வேண்டுமானால், அந்த மனுஷன் தன்னை முதலாவது வெறுக்க வேண்டும். தன்னை வெறுக்கிறது என்றால் தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய இச்சைகள், தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய காரியங்களை முதலாவது அவன் விட்டுவிட வேண்டும். அவனுடைய ஆசையெல்லாம் தெய்வத்துக்காக என்ன செய்ய வேண்டும், எப்படியாக தேவ சித்தம் செய்ய வேண்டும், எப்படியாக அந்த தேவனுடைய பிரதான சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 2:4 சொன்னாரே. அந்த தேவனுடைய பிரதான சித்தம் செய்வதற்கு நான் என்னென்னத்தை எல்லாம் விட்டு அதை நான் செய்ய வேண்டும், அதான் என் நோக்கமாய் இருக்க வேண்டும், என் வாழ்க்கையாய் இருக்க வேண்டும், எனக்கு முதலாவதாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவான். அதான் ஆண்டவர் சொல்றார், அவரை பின்பற்ற வர விரும்பினா தன்னை வெறுக்கணும். அவன் எடுத்துக்கொண்டு சிலுவை என்று சொல்லுகிறது. அதன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது, ஆண்டவருடைய சித்தத்தை செய்து வாழும்போது, ஆண்டவரோடு வாழும்போது வருகிறதான பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், காரியங்களை குறிக்கிறது. இதான் எங்களுக்கு வைத்திருக்கிற சிலுவை. ஆண்டவருக்காக வாழும்போது வருகிற சிலுவை. ஏன்னா எங்களுக்காக, எங்களுடைய சுயத்துல, எங்களுடைய காரியங்களுக்காக வாழும்போது வருகிற சிலுவை கிடையாது. அப்ப என்ன, இந்த நிகழ்கால ரட்சிப்புல நாங்க நிலைத்திருந்து வாழ வேண்டுமானால், இயேசுவை பின்பற்ற வேண்டுமானால், முதலாவது எங்களை வெறுக்கிற, எங்களுடைய காரியங்களை வெறுத்து தேவனுடைய இயேசுடைய காரியங்களை முன்வைத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி முன்வைத்து வாழும்போது அதால வருகிற பாடுகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், காரியங்கள் ஆகிய அந்த சிலுவையை சுமந்து அதன் மத்தியிலும் தெய்வத்தை மகிமைப்படுத்தி தேவ சித்தம் செய்து வாழத்தக்கதான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்படியாக வாழ எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.